பிக் பாஸ் சீசன் 8ல் வந்து பார்த்தோன்னா, இப்போ மிகப்பெரிய அளவில் ரொம்பவே ஃபைனலை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். இந்த நிலையில் இப்போ அடுத்தடுத்த போட்டியாளர்கள் டபுள் எவிக்ஷனில் மிட் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி வெளியேறி வந்துட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் சில விஷயங்கள் வெளியாகி வந்துட்டுருக்கு. இந்த வாரம் எப்படி விஷால் தான் வெளியேறுவார்னு ஏற்கனவே பங்கேற்ற போட்டியாளர்கள் இப்போ மறுபடியும் வந்து உள்ளே வந்துட்டுருக்காங்க. அதில் அவங்க ஸ்பேர் பண்ணிக்கலாம், அதில் ஒரு ஆளை வெளியேற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் இப்போ 2 கண்டஸ்டன்ட் உள்ளே வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஷால் அவர்களை பற்றி பேசியிருக்காங்க. அவர் நான் சொல்கிறது ஒன்று, உங்கள் புரிஞ்சுக்கிறது ஒன்று, அப்படிலாம் இல்லை அப்படின்னு எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுத்து வந்துட்டுருக்காராம். இந்த சூழ்நிலையில் இப்போ வர்ஷினி, அதற்கப்புறம் ரியா இருவருமே பல விஷயங்களை சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதில் விஷால் அவர்கள் தான் ரொம்ப வீக்காக இருக்கார் அப்படின்னு. அதுக்கப்புறம் பவித்ரா, அருண், விஷால் இவர்களுடைய போட்டிகள் இருக்குது. ஆனால் ரொம்ப வீக்காக இருக்கிற விஷால் தான். அதனால அவர் தான் சீக்கிரமே வெளியேற்றப்பட போகிறாரு அப்படின்ற செய்திகள் சமூக வலைதளங்களில் ரொம்ப வயலாக பரவி வந்துட்டுருக்கு. வெளியேற்றினா கூட நல்லதா அப்படின்ற மனநிலைக்கு விஷால் தள்ளப்பட்டாரோ அப்படின்னு தோணுது. அவர் நான் யதார்த்தமாக செய்கிறதெல்லாம் தேவையில்லாமல் வேறு மாதிரி பேசுகிறாங்கன்னு. அதையும் தாண்டி சௌந்தர்யா அவர்கள் மிகப்பெரிய கேங் ஒன்று வச்சு அதற்கப்புறம் வந்து அவங்க அதன் மூலமாக ரொம்பவே பப்ளிசிட்டி பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அவங்க போக போகிறதில்ல, பவித்ரா போக போகிறதில்ல, அருண், அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஷால் அவர்கள், பார்வதி, அப்படி 3 பேர் இருக்காங்க. இல்லை யாராவது ஒரு ஆள் போவாங்க. ஆனால் பார்வதி அவர்கள் அடுத்து பணப்பெட்டியை நோக்கி இருக்கு அவங்களுடைய கவனம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு. அருண் அவர்களும் போக போகிறது கிடையாது. அப்போ விஷால் அவர்கள் போக போகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது அப்படின்னு இது ஒரு புறம் இருக்குது. இப்போ சித்ரா லக்ஷ்மண் அவர்கள் கடைசியாக கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய நடிகர்களுடைய படங்கள்லாம் அவ்வளவாக ஓடிடியில் வர்றதில்ல. ஏன் விஜய் சார் எவ்வளோ பெரிய நடிகர், அவர் படங்கள் எல்லாமே ஓடிடியில் அவ்வளவாக வெளியேறதில்ல, அவ்வளவு வந்து வசூலையும் வாங்குறது அப்படின்ற மாதிரியாக சொல்லியிருக்கிறாராம். அதனால் இது மிகப்பெரிய அளவில் இப்போ வயலாக பரவி வந்துட்டுருக்கு. தனுஷ் அவர்களுடைய படமும் அப்படி தான். இன்ன வரைக்கும் ஒரு 4 படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் ஒரு படம் கூட ஓடிடி தளத்தில் வெளியாகலை, வாங்கலை அப்படின்றதான் உண்மையும் கூட. அது ஏன் அப்படின்னே தெரியல. என்ன காரணம் அதற்கு பின்னாடி இருக்குது அப்படின்றது தெரியலன்னு இப்போ பெரிய நடிகர்களுடைய படங்கள் எல்லாம் ஓடிடியில் வராதுக்கு என்ன காரணம்னு அவர் மிகப்பெரிய அளவில் இப்போ ஒரு கேள்வி கேட்டது ரொம்பவே சமூக வலைதளங்களில் வயலாகி வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.